போக தெரியும். இப்ப அடுத்தடுத்து 2 எம்எல்ஏக்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க ஐயா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதை அனுமதிக்கப்பட்டிருக்கு. திரு அன்புமணி சேலம் தர்மபுரி போற நேரத்துல அங்க இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இங்க வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். அவங்கள்ட்ட பேசுனீங்களா, தொடர்பு பண்ணீங்களா, எப்படி இருக்காங்களா? நான் கேட்டிருந்தாங்க. அதாவது உடலை பற்றி செக்கப், பிளட்டு மற்ற செக்கப்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அன்புமணி அவர்கள் வந்து மாவட்ட வாரியா பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கிறாங்க, தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? கட்சியை வந்து முழுமையா வந்து அவங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ற மாதிரி பாக்குறீங்க? ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னை விடாமல் துரத்துனீங்களா? போன தூரம் விடாமல் துரத்துனீங்க. இதோட நிறுத்திங்க. இனிமேல் துரத்தாதீங்க. சரியா? இனிமேல் துரத்தாதீங்க. இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம், சொல்லிட்டேன். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க கட்டளையை சிறமேற்கொண்டு செய்கிறீங்க. அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நீங்களாம் நல்லா வளரணும். அதனால் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. திரு அன்புமணி சொல்றாரு, நான் வந்து தந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன். நீங்க என்ன கட்டளையிட்டாலும் அது பணியாற்றுறதுக்கு தயாரு அப்படிங்கிறாரு. நேர்ல வந்து அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா? இதுவே போதும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ணு நீ சொல்லதெல்லாம் அதுக்கான முடிவு போக போக தெரியும். சரியா? இந்த இப்ப தலைவருக்கும் நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை இல்ல, திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் பண்றாரு. திமுக இதுல தலையிடுதா? அதாவது அப்பட்டமான பொய், கடைந்தெடுத்த பொய், அப்பட்டமான பொய். போதும்பா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.